ஹாய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிவிக்கு வரும்போது 2 நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணவங்களாம் 2 விதமான ஹால் டிக்கெட் வரும். 2 ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி சிவிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் 2 நோட்டிபிகேஷன் தான் அப்ளை பண்ணேன். எனக்கு ஒரே ஹால் டிக்கெட் தான் வந்திருக்கு. அந்த ஒரே ஹால் டிக்கெட்லயே 2 ரெஜிஸ்டர் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப நான் 2 ஹால் டிக்கெட் நான் எங்க போறது அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, என்னன்னா 2 வெவ்வேறு மாவட்டங்கள் அப்ளை பண்ணிருப்பாங்க. ஒரு திருச்சி மாவட்டத்திலையும் இன்னொன்னு வந்து சென்னை மாவட்டத்திலையும் அப்ளை பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்படி 2 வெவ்வேறு மாவட்டங்களுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு தான் 2 விதமான ஹால் டிக்கெட் வந்திருக்கும். அந்த 2 ஹால் டிக்கெட்டையும் டவுன்லோட் பண்ணி ஒரே சென்டர், எனி ஒன் சிவி சென்டருக்கு வந்து அவங்க வந்து போவாங்க. ஓகேங்களா? சோ அதனால எந்த ஒரு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரே மாவட்டத்துக்குள்ளேயே 2 விதமான நோட்டிபிகேஷனும் அப்ளை பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மதுரை மாவட்டத்துக்குள்ளேயே ஓஏக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க, மசாஜிக்கும் அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட்ல 2 ரெஜிஸ்டர் நம்பருமே மென்ஷன் ஆகி வந்துடும். அதனால எனக்கு 2 ஹால் டிக்கெட் வரலையே அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே நீங்க ஆக தேவையில்லை. செகண்ட் பாயிண்ட், என்னுடைய ஹால் டிக்கெட்ல வந்து போட்டோவே இல்ல, அவங்க வந்து போட்டோ வந்து ஒரு கிளாரிஃபையே இல்ல அப்படின்னாதான் போட்டோ பேஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு போட்டோவே இல்லையே, இது ஒரு இஷ்யூ ஆகுமா அப்படிலாம் எம்எஸ் இதுவும் கால் பண்ணி கேட்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பேனிக் ஆக வேண்டாம். அதே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஹால் டிக்கெட்ல எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ பேஸ்ட் பண்ணி கொண்டு போங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேவா? தேர்டு பாயிண்ட் வந்து என்னன்னா, என் சொந்த ஊரே கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா மசாஜ்க்கு செலக்ட் ஆயிட்டேன் சிவிக்கு போறதுக்காக. மற்றபடி சென்னையில அப்ளை பண்ணி அங்கேயுமே ஓஏக்காக சிவிக்கு போறது செலக்ட் ஆயிட்டேன். இப்ப நான் எங்க போறதுன்னு தெரியலையே. 2லயுமே ஏதாவது ஒரு சென்டருக்கு போக சொல்லிட்டாங்க. நம்ம வீடியோல உங்கள்ட்ட சொல்லிட்டோம். அப்படி இருந்தாலுமே திரும்ப நான் எங்க போறது அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இதுல உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அதனால சொல்றேன். இப்ப நாங்க கோயம்புத்தூர் லோக்கல்லே அந்த சிவிக்கு போகவா, இல்ல வெளி மாவட்டத்துக்கு நாங்க பஸ் ஸ்பேர், ட்ரெயின் ஸ்பேர் போட்டு அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் போட்டு வெளியில போகவான்னு கேக்குறீங்க. இல்லாட்டி 2வது விதமா எப்படி கேக்குறீங்கன்னா, 14ஆம் தேதி ஒரு நாள் சிவி வருது, 17ஆம் தேதி ஒரு நாள் சிவி வருது, முன்னால வர டேட்லயே எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சிவி போய்க்கிறவா, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி 2 விதமா கேக்குறீங்க. இதுல என்னோட சஜஷன், ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மசால்ச்சி நோட்டிபிகேஷனுக்கு சிவி கூப்பிட்டுருக்காங்க பாத்தீங்களா, அந்த சென்டருக்கு சிவிக்காக போங்க. அது தேதி முன்ன பின்ன லாஸ்ட் நாள் வந்தா கூட பிரச்சனை இல்ல. நீங்க மசால்ச்சி நோட்டிபிகேஷன் அதுக்கான சிவி எங்க நடக்குதோ அங்க போங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. நீங்க சஜஷன் சொல்லுங்க, ஒப்பீனியன் கேட்கறதுனால கால் பண்ணி கேட்கறவங்க கிட்ட இந்த பதில தான் சொல்றேன். வீடியோலயும் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். பட் இருந்தாலும் 2 சென்டர்ல ஏதாவது ஒரு சென்டர்ல நீங்க சூஸ் பண்ணி உங்க வில்லிங் தான் நீங்க முடிவெடுக்கிறது தான். 4th பாயிண்ட், ஹால் டிக்கெட்ல வந்து 17ஆம் தேதி தேர்ஸ்டே அப்படின்னு போடுறதுக்கு பதிலா அவங்க 17th 17ஆம் தேதி கீழே வந்து வெனஸ்டே புதன்கிழமை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒருவேளை புதன்கிழமையா தான் இருக்குமோ நமக்கு சிவி, அவங்க வந்து டேட்டு தான் மாத்தி போட்டாங்களோ, 16 போட்டிருக்கணுமோ 17 மாத்தி போட்டாங்களோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்ககிட்ட. இதுதான் ஒண்ணுமே இல்ல. நீங்க செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்களா, ஷார்ட் லிஸ்ட், அந்த பிடிஎஃப்ல தெளிவா போட்டிருப்பாங்க. அங்கே உங்க பேர் வந்து 17ஆம் தேதி தேர்ஸ்டேக்கு அந்த இதுல லிஸ்டுக்குள்ள உங்க பேர் வந்துச்சுன்னா சோ அதுபடிதான் நீங்க போகணும். ஹால் டிக்கெட்ல வந்து டேட்டு கரெக்டா இருக்கும், 17ஆம் தேதி கரெக்டா இருக்கும். இந்த கிழமை மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில பேருக்கு ஒரு சிலருக்கு மாத்தி போட்டிருக்காங்க, கிழமை மாத்தி போட்டிருக்காங்க. அது ஹால் டிக்கெட்ல வந்த ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகேங்களா? சோ அதை போட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். அதையும் உங்கள்ட்ட இந்த வீடியோ மூலமா தெளிவுபடுத்திக்கிறேன். 5th பாயிண்ட், நான் கான்ட்ராக்ட் சர்டிபிகேட்ல போஸ்டிங் அப்படின்ற இடத்துல என்ன மாதிரி மென்ஷன் பண்றது, மசால்ச்சி நோட்டிபிகேஷன் தான். அதுல மசால்ச்சி, வாட்டர்மேனு, வாட்ச்மேனு, ஸ்கேவெஞ்சர் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்படி எத்தனை போஸ்டிங்க போடுறது அப்படின்னு கேக்குறீங்க. அந்த டேஷ் இருக்கு பாத்தீங்களா, அந்த போஸ்டிங்ல பக்கத்துல ஒரு டேஷ், அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 போஸ்டிங் வர ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப நீங்க மினிமம் போஸ்ட் போட்டிருந்தீங்க, அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க மினிமம் 2-3 போஸ்டிங் அதுல மென்ஷன் பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலாம் மென்ஷன் பண்றதுக்கு அங்க ஸ்பேஸ் பத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள், அதுல ஷார்ட்டா உள்ள போஸ்டிங் இருக்குல்ல, இப்ப மசால்ச்சின்ற வேர்டு ஷார்ட்டா இருக்கும், மசால்ச்சி, வாட்டர்மேன், வாட்ச்மேன், இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷார்ட்டா உள்ள வேர்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்படியே 3 வேர்ட்ஸை வந்து அந்த டேஷ்ல ஃபில் பண்ணலாம். மசால்ச்சி கம் வாட்டர்மேனா, மசால்ச்சி கம் வாட்ச்மேன், அதெல்லாம் இடத்துல கொஞ்சம் பெருசா இருக்கும். அதெல்லாம் ஃபில் பண்றீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் மட்டும் தான் போடுறாப்புல இருக்கும். சோ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த டேஷ்ல வந்து ஷார்ட்டான உள்ள வேர்டு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா 2-3 வேர்டுல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன்.
6வது பாயிண்ட், நான் வந்து திருச்சிக்கு அப்ளை பண்ணிருக்கேன். என் சொந்த ஊரு மதுரை. ஆனா இப்ப எனக்கு சிவி கண்டக்ட் பண்றது மதுரையில கண்டக்ட் பண்றாங்க. மதுரை ஜோனல் கீழே மதுரையில கண்டக்ட் பண்றாங்க. அப்ப எனக்கு போஸ்டிங்குமே திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் ஜாப்லாம் கொடுக்காம மதுரை ஜோனலுக்குள்ளேயே போஸ்டிங் போட்டுருவாங்களோ எனக்கு ஜாப்லாம் அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி கிடையாது. ஜஸ்ட் சிவி, அப்புறம் இனிமே ஃபியூச்சர்ல பிராக்டிகல் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜோனல் வைஸ் போட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்ப சிவி ஜோனல் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மதுரையில கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஒரு ரீசனால உங்களுக்கு ஜாப் வந்து மதுரை ஜோனலுக்குள்ளே போட்டுற மாட்டாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க அப்ளை பண்ணீங்களோ, திருச்சியோ கோயம்புத்தூரோ சென்னையோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் உங்களுக்கு ஜாப் அப்படின்றது ஃபியூச்சர்ல, அதாவது உங்களுக்கு ஜாப் கொடுக்கணும் இருக்கும் போது ஜாப் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்ட்ல தான் கொடுப்பாங்க. லாஸ்ட் பாயிண்ட், 7th பாயிண்ட், இப்ப ஷார்ட் லிஸ்ட் தான் விட்டுருக்காங்க. கட் ஆஃப் பப்ளிஷ் பண்ணிடலாமே கேக்குறீங்க. ஆமா, இப்ப நடந்த கீழமை நீதிமன்ற எக்ஸாமினர் பெயிலில் 10ஆம் வகுப்பு தரம், டிரைவர் 8ஆம் வகுப்பு தரம், இந்த மாதிரி ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் எடுத்து பாருங்களேன். ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த இது போகும்போது பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதுக்கு முன்னால ஷார்ட் லிஸ்ட், அந்த ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு பிஃபோராவே கட் ஆஃப்மே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் இதுக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க நினைச்சோம். ஆனா கட் ஆஃபே பப்ளிஷ் பண்ணாம அதுக்குள்ள ஷார்ட் லிஸ்டுக்கு அப்புறமா ஹால் டிக்கெட்டே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்ப தேதி 9 ஆச்சு. 14ஆம் தேதி பிராக்டிகல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? சோ அதுக்குள்ள அவங்க கட் ஆஃப் பப்ளிஷ் பண்ண போறாங்களா அப்படின்றது டவுட்டா தான் இருக்கு. இப்படி கட் ஆஃப் பப்ளிஷ் பண்ணாம இருக்கிறது வந்து வெளிப்படைத்தன்மை அற்ற முறையை காண்பிக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா மறைமுகத்தன்மையை தான் காமிக்குது. எஸ், மறைமுகத்தன்மையை தான் சொல்லுவனே. நேரம் கட் ஆஃப் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செலக்ட் ஆகாத ஒரு பர்சன்ஸுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். நம்ம இதனாலதான் நம்மள செலக்ட் பண்ணல, இந்த மார்க் எடுத்து வந்தா கட் ஆஃப். ஆமா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கம்யூனிட்டிக்கு அப்ப இதுதான் கட் ஆஃப் போல, இந்த கம்யூனிட்டில இந்த பிரியாரிட்டிக்கு இதுதான் கட் ஆஃப் போல, இந்த கம்யூனிட்டில இந்த ரிசர்வேஷனுக்கு இந்த மார்க் தான் கட் ஆஃப் போல அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஒரு கன்க்ளூஷன் அப்படின்றத அவங்களும் வந்திருப்பாங்க. யாரு செலக்ட் ஆகாதவங்களும் புரிஞ்சிருப்பாங்க கட் ஆஃப் பப்ளிஷ் பண்ணியிருந்தா. இப்ப கட் ஆஃப் பப்ளிஷ் ஆகாதனால ஒரு மறைமுகத்தன்மையை ஃபாலோ பண்றாங்க எம்எஸ்சி அப்படின்றத அவங்களும் நினைச்சுக்குருவாங்க கேண்டிடேட்ஸுமே.